கணக்கு மேக்ஸு அப்படின்னா எத்தனை பேர்த்துக்கு பயம் கஷ்டம்? கைத்துக்கு இவ்வளோ பேர்த்துக்கா? சரி, கையிறக்குங்க. சயின்ஸ் எத்தனை பேர்த்துக்கு கஷ்டம்? ஈஸியா? நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணோன்னே யார் சயின்ஸ் கிளாஸில் போயிட்டு பாராட்டுலாம் வாங்கினது? எத்தனை பேரா? உன்னை என்ன கேட்டாங்க கிளாஸில்? என்ன சொன்ன? அதே அப்புறம் நான் மறக்கும். உன்னை என்ன கேட்டாங்க? எக்ஸ்ட்ராலாம் படிக்கக்கூடாது, கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு புரிஞ்சிக்கணும். புரிஞ்சதை வச்சு என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணினா ஆன்சர். சரியா? கான்செப்ட் புரிஞ்சிக்கணும் லைஃபோட கம்பேர் பண்ணி. கணிதத்தில் 4 விஷயந்தான் இருக்குது. சரியா? இங்கிலீஷில் மேத்தமேட்டிக்ஸ். ஆமாவா? ஒன்று கூட்டல். கரெக்டா? அடிஷன். இங்கிலீஷில் அடிஷன். அடுத்து 2வது கழித்தல். இங்கிலீஷில் சொல்கிறதெல்லாம் இங்கே விஷயம் கிடையாது. சரியா? அதுக்கு என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கணும், அதான் முக்கியம். கூட்டல்லாம் என்ன? கவனிமா. கூட்டுறது. சேர்த்து எழுதுறது. சரி கவனி, இப்போ நான் கேக்கை வச்சு நடத்துகிறேன். டேய் தர்சன், கவனிங்கடாங்க. சினிமாவில் போய் உட்காந்துட்டு இப்படி தான் பேசிக்கிட்டு பக்கத்தில் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆனும் வாயை பிளந்துட்டு பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. அது மாதிரி கவனிங்க. ஒழுங்காக கவனிச்சுன்னா புரிஞ்சுக்கிட்டுனா முடிஞ்சு போச்சு. அந்த புரிஞ்சதை வச்சு உன் மூளை ஆன்சர் சொல்லிடும். சரியா? கவனிடாங்க. 400 மார்க் மேலே எடுக்க வேண்டாமா? சரியா? கூட்டல். இப்போது ஒரு கேக் இருக்குது, இன்னொரு கேக்கு கொண்டு வந்து உள்ளே வைக்கிறோம். அப்போ எத்தனை கேக் ஆயிரும்? இன்னொரு 5 கேக் ஆட் பண்ணுறோம். சரியா? அதில் 2 கேக்கு வித்துருச்சு. அப்போ கூட்டலோட தலைகீழ் என்னது? கழித்தல். கூட்டல்னா உள்ளே வர்றது, கழித்தல்னா என்ன அர்த்தம்? கூட்டலோட தலைகீழ் என்ன? கழித்தல். ரெசிப்ரோக்கல்பாங்க இங்கிலீஷில். ரெசிப்ரோக்கல். கழித்தலோட தலைகீழ் கூட்டல். நல்லா புரிஞ்சுக்கலாம். இங்கே தான் இருக்குது பாயிண்ட். அடுத்து வேற என்ன இருக்குது கணக்கில்? தர்சன், பெருக்கல். இங்கிலீஷில் மல்டிப்ளிகேஷன். அப்படின்னா என்ன? இது யார் சொல்றீங்கன்னு டேய் கவனி. நீ தான் 10th, அவனுங்களாம் தேத்தி கொண்டு வந்துடுவேன். உனக்கு தான் கொஞ்ச நாள் இருக்குது, பார்த்துக்கோ. ஒழுங்காக ஃபாலோ பண்ணினா. ஆமாம், நீ தான் பெரியவன், அவனுங்க சேர்ந்து கெடுத்துக்கிட்டு இருக்கிற இல்லையா? சரி கவனி. மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா என்ன? கூட்ட பெருக்கல். யோசிச்சு சொந்தமாக சொல்லுங்கள். பெருக்கல்னா என்ன?
கூட்டெல்லாம் சொல்லிட்டீங்க, இப்போது உள்ளே ஒன்று வருது, ஆட் பண்ணிக்கிறேன். இருக்கிறதோட என்ன சேர்த்துக்கிறேன். வெயிட் பண்ணுறா. அதுமாதிரி வெளியில் ஒருத்தங்க வெளியில் போகிறாங்க, அவங்கள விட்டுறோம். ஸோ மைனஸ் கழித்தல். பெருக்கல்லாம் என்ன? வெரி குட். வேறு இயற்கையில் ரெண்டே ரெண்டு விஷயந்தான் இருக்குது. ஒன்று கூட்டல், இன்னொன்று கழித்தல். சரியா? அப்போ பெருக்கல் சார். பெருக்கலும் ஒரு விதமான கூட்டல். பெருக்கல் என்னது? கூட்டல். நல்லா புரிஞ்சுக்கோ. கூட்டலோட இன்னொரு டைமென்ஷன் தான் என்னது? பெருக்கல். ஓகேவா? இப்போ கூட்டல்னா என்ன அர்த்தம்? 1 + 2 = 3. சரியா? 3 + 5 = 8. இது கூட்டல். கூட்டலோட இன்னொரு டைமென்ஷன் தான் என்னது? பெருக்கல். வாய்க்குள்ளேயே சொல்லக்கூடாது. சரியா? சரி, கவனி. கூட்டலோட இன்னொரு டைமென்ஷன் தான் என்னது? பெருக்கல். இது கிடையாது, இது கூட்டல். கூட்டலே தான், அது வேற விதமான கூட்டல். சரியா? இப்போ பார், நல்லா கவனிச்சுக்கோ. இப்போது 3 × 2 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனப்பாடம் பண்ணி வச்சுக்க, அதெல்லாம் விட்டுரு. கான்செப்ட் புரிஞ்சுக்கோ. 3 × 2ன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, வெயிட் பண்ணு, நான் சொல்லி முடிக்கிறேன், வெயிட் பண்ணு. 2 அர்த்தம் அதுக்கு. என்ன அர்த்தம்னா, 2 3 தடவை கூட்டுறீங்கன்னு அர்த்தம். 2 + 2 + 2 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நடத்திட்டா அப்புறம் சொல்ல மாட்டோங்கிற. அப்ளை பண்ணி எங்கேயாவது? இல்லை தானே? அப்ளை பண்ணல. அப்ளை பண்ணும்ல, கேட்கும்போது சொல்லணுமா இல்லையா? ஏய் கவனிடா சுஜித்து, ஆமாம் சொல்லிட்டு பாஸ் ஆகிட்டு போயிடுவான், நீ ஃபெயில் ஆயிடுவ, பார்த்துக்கோ. இங்கே வா, அங்கே வா, அங்கே வந்து உட்காரு, அந்த பேக் ஏறுறா. சரியா? இங்கே பாரு, இன்னொன்று இருக்குது. 3 2 தடவை கூட்டுற. டேய் கவனிங்கடா. அப்படி இல்லைண்ணா, சரி, 2 3 தடவை கூட்டுற. அப்படி இல்லைனாக்கா 3 2 தடவை கூட்டுற. 3 + 3, அதுதான் அதுக்கு அர்த்தம். 3 × 2னா என்ன அர்த்தம்? 3 2 தடவை கூட்டுற, அல்லது 2 3 தடவை கூட்டுற. இதை புரிஞ்சுக்கிட்டீனாக்கா உனக்கு அந்த வாய்ப்பாடெல்லாம் தேவையே இல்லை. சரியா? ஆனால் உங்கள் வயசில் வாய்ப்பாடை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. 1 - 10 வரைக்கும் இருந்தால் போதும். இந்த கீழேயும் சரி, சைட்லேயும் சரி, 1 - 10 வரைக்கும் தெரிஞ்சால் போதும். சரி, சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல. தெரியுமா? வெரி குட். அதான் அப்புறம் எனக்கு தப்பாக எழுதுனேன் தெரியுன்ட்டு. எழுதுனியடா, நீ தானே எழுதுன. நீயாடா தப்பாக எழுதுனது? சரி, டேய் கோகுல்மணி, இப்போ சொல்லு பார்ப்போம். என்ன அர்த்தம் இதுக்கு? சத்தமா 4 வாட்டி கூட்டுறோம். புரியுதா? வெரி குட். அவனுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. 2 4 வாட்டி கூட்டுறோம், அல்லது 4 2 தடவை கூட்டுறோம். அவ்வளோதான் உங்களுக்கு. யாருக்கு வாய்ப்பாடு ஒழுங்காக வராது? டேபிள்ஸ் எல்லாத்துக்குமே வருமா? சரி, சரியா? 2 4 வாட்டி கூட்டுறோம். 2 + 2 + 2 + 2. இதை நீ புரிஞ்சு வச்சுருந்தேன்னா படமாகவே யோசிச்சு உன் மூளை சொல்லிடும். 4 2 8 முடிஞ்சு போச்சு. வாய்ப்பாடு மனப்பாடம் பண்ண வேண்டாம். சரியா? அல்லது என்ன பண்ணுறோம்?
4 2 தடவை கூட்டுறோம். 4 + 4 அவ்வளோதான். டேபிள்ஸ் மனப்பாடம்லாம் பண்ணவே தேவையில்ல. புரிஞ்சுக்கிங்கன்னா டக்கு டக்குன்னு போட்டுருவோம். ஓகேவா? ரைட். அடுத்தது கூட்டலோட தலைகள் எது? கழித்தலோட தலைகள் 2 தான் இருக்குது. ஒன்று கூட்டல், இன்னொன்று கழித்தல். சரியா? கூட்டலோட தலைகள் எது? கற்பனை பண்ணு. உள்ளே வரான் 4 பேர், 2 பேர் வெளியில் போகிறான். உள்ளே வந்தால் கூட்டுற, வெளியில் போனால் என்ன பண்ணுற? 2 தான் இருக்குது. ஓகேவா? கூட்டலுடைய இன்னொரு முறை, ஒரு டைமென்ஷன் தான் இது பெருக்கல். பெருக்கல்னா என்ன அர்த்தம்? ஒரு எண்ணை ஒரு குறிப்பிட்ட டைம் கூட்டணும். புரியுதா? தெளிவாக இருக்காது? நீ சொன்னது தெளிவாக இருந்துச்சா? ஒரு எண்ணை குறிப்பிட்ட டைம் கூட்டுறோம், அதுக்கு பேர் தானே இது பெருக்கல். 3 2 தடவை கூட்டுற, ஸோ 3 × 2. அதில் 2 3 தடவை கூட்டுற, 2 × 3. சரியா? அதான் அப்படி எழுதுறேன். இதுக்கு தான் அர்த்தம். இதை புரிஞ்சிருதுன்னா வாய்ப்பாடெல்லாம் ஈஸி. ஸ்கூலில் போயெல்லாம் திட்டுவாங்க வேணாம். நீ 20 மேலேருந்து கீழே 20 வரைக்கும் எழுத முடியும். சரியா? எப்படி எழுதலான்னு பார்க்கலாமா? எல்லாத்துக்கும் 10 வாய்ப்பாடு வரைக்கும் தெரியுமா? 7ஆம் வாய்ப்பாடு இருக்குல்ல, கஷ்டமான வாய்ப்பாடு போடலாமா? 7 கஷ்டம் தானே, கொஞ்சம் ஈஸியாக. வேறு எந்த வாய்ப்பாடு கஷ்டம்? 9 போடலாமா? சரி, கவனி. ஈஸியா? 14 9 எவ்வளோம்மா? ஈஸி தானே, சொல்லு. 128. என்னடா 108ன்ற? புரியுதா? ஈஸி ஈஸி. நீ மனப்பாடம் பண்ணது என்னைக்கா இருந்தாலும் மறந்து ஓடிடும். புரியுதா? 126 கரெக்டு. சரியா? எப்படி சார் அப்படின்னாக்க கவனிங்க பாரு. 10 × 9 என்ன வரும்? 100. அதில் அந்த ஆராய்ச்சிலாம் அப்புறம் போய்க்கலாம். விடு. 90. ஓகேவா? சரி. 11 × 9 என்ன வரும்? இது கூட ஒரு 9 ஆட் பண்ணணும், அவ்வளோதான். எது கூட? 90 கூட இன்னொரு 9 ஆட் பண்ண போகிறேன். தர்ஷன் புரியுதா? 12 9 என்ன வரும்? 108. 118. இது கூட இன்னொரு 9 சேர்த்துனா முடிஞ்சு போச்சு. என்ன வரப்போகுது? கஷ்டமா? மனப்பாடம் பண்ணணுமா அதை? சரியா? 13 9 என்ன வரும்? அது கூட இன்னொரு 9 சேர்த்துனா முடிஞ்சு போச்சு. சரியா? ஈஸியா? வாய்ப்பாடு தெரியல, நீ 6 டீச்சர்ட்டு போய் அடி வாங்க வேண்டாம். சேர்றா, அது விடுங்கடா, அது ஒரு விஷயம் இல்லைடா. புரிஞ்சுதா? 14 9. ஆனால் நீங்கள் மனப்பாடம் பண்ணி இப்போ மறந்து போச்சுன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி. இப்போ டக்குன்னு 14 9 இப்படி ஆர்டர் எழுதுனா எழுதிடுவேன். டக்குன்னு 14 9 கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா? 14 × 9 எவ்வளோன்னு டீச்சர் கேட்குறாங்க. மறந்து போச்சு. டே அதுதான் அங்கே எழுதியாச்சு சொல்கிறீங்க, அது எப்படின்னு தெரிஞ்சுக்கோ. மறந்துருச்சா? தடுமாறினியா? அதை வச்சுப்பா என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் கேளு. சரியா? இங்கே பாரு, 9 எத்தனை தடவை கூட்டணும்? 14 தடவை கூட்டணும். சரியா? இப்போ 10 × 9 வரைக்கும் தெரியுமா உங்களுக்கு?
எத்தனை? டேய் டேய் கவனிங்கடா, அங்கே பாருங்கடா. 10 9 தடவை கூட்டினா நல்லா வரும். இதில் 10 இங்கே வந்துருச்சா? அப்போ என்ன எத்தனை 9 கூட்டணும்? 4 9 கூட்டணும். 4 × 9. 4 9 எவ்வளவு? இன்னும் அப்படி நிற்கிறேன் சொல்லு. உனக்கு கேட்குறான் அப்படியே பார்த்தீங்கன்னா 4 9 36 தெரியுமா? 10 வரைக்கும் தெரியும்ல. அப்போ 90 கூட 36 கூட்டு என்ன வரும்? இது நான் புரியறதுக்காக பிரித்து எழுதுனேன். நீ இந்த கான்செப்ட் புரிஞ்சிருந்தீங்கன்னா அப்படி என்ன பண்ணலாம்? மனசில் 19 4 9 30 126 அவ்வளோதான். புரிஞ்சுதா? புரியுதாடா உனக்கு? கோகுல் மணி புரிஞ்சிருச்சா? ஆ ஒரு வாய்ப்பாடு சொல்கிறேங்க, சொல்கிறியா? சொல்கிறா, யோசிச்சு ட்ரை பண்ணுறா. எழுதுங்க, எல்லாம் எழுதி கூட பண்ணு, பிரித்து எழுதுங்க. 1லேருந்து 10 வரைக்கும் எல்லா வாய்ப்பாடும் தெரியும்ல? ஆ 1லேருந்து 10 வரைக்கும்டா, கீழடா எல்லா வாய்ப்பாடும் தெரியும்ல? 7வது வாய்ப்பாடு தெரியும்ல? 1லேருந்து 10 வரைக்கும் ஆ இருக்கா? வந்துருமா உனக்குடா? தர்ஷன் தெரியுமா? 1லேருந்து 10 வரைக்கும் ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்க பார்ப்போம். 6 8 எவ்வளவு? 6 8s ஆர். இங்கிலீஷில் அர்த்தம் இருக்குது பாருங்கள். 6 8s அப்படின்னா என்ன அர்த்தம்? 6 8 தடவை கூடு அல்லது 8 6 தடவை கூட்டு. 48 48. கௌசிக் 9 7s ஆர். அதுவே என்ன மனப்பாடம் பண்ண வேண்டியது? ஆ 63. அது கூட மனப்பாடம் இல்லையா இன்னும்? அப்புறம் ஏன் லேட்டு? மறந்துட்டியா? சரி பதட்டமா? சரி பதட்டம் வரட்டும். 9 8 எவ்வளோடா? 9 8 எவ்வளவு? 9 8 எவ்வளவு? வெரி குட். 8 7 எவ்வளோடா சுஜித்? 8 7 எவ்வளவு? 54. டேய் 1லேருந்து 10வது வரைக்கும் கூட இப்போ மனப்பாடம் பண்ண மாட்டீங்களா? நான் கேட்பேன், எப்போ வேணாலும் கேட்பேன், சொல்லணும். 1லேருந்து 10 வரைக்கும் தெரிஞ்சால் போதும். நீ 20வது வாய்ப்பாடு வரைக்கும் போட்டலாம். இந்த பக்கம் 20 போடலாம், கீழே 20 போட்டலாம். இந்த பேட்டர்னில் ஃபஸ்ட்டு நீ கற்றுக்கிற வரைக்கும் பிரித்து எழுதணும். சரியா? இப்போ பாரு 17ஆம் வாய்ப்பாடு சொல்ல வைக்கட்டுமா? 1லேருந்து 10 வரைக்கும் தெரிஞ்ச யார் வேணாலும் 17ஆம் வாய்ப்பாடு சொல்ல முடியும் உன்னால். 17 பார்க்குறியா? எறா நீ நான் மந்திரம் ஓதாத, நான் சொல்கிறேன் கேளு. மந்திரம் ஓதாத சரியா? பதினேழு × 7 17 7s ஆர். அங்கே பார்த்து சொல்லு. நான் சொன்னது புரிஞ்சிருந்தா வந்துடும் ஆன்சரு. ஆ 7s ஆர். அங்கே பாரு, அங்கே பாரு, டிவி ஸ்க்ரீனை பாரு, பிரிக்கணும். சரியா? கவனிங்க. பெரிய நம்பர் எது? இது. சரியா? இதை பிரிக்கணும். 17க்குள்ளே 10 எத்தனை இருக்கு? டேய் கவனிடா. 17 பிரிக்கலாமா? 10 வரைக்கும் தான் பிரிக்கணும். 10 × 7 7 × 7. விளையாடாதீங்க, சீரியஸாக யூஸ் பண்ணு. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த வாய்ப்பாடு வேணாலும் ஈஸியாக உன்னால் போட முடியும். சரியா? 17 பிரிச்சுட்டோம் 2ஆ. சரியா? இங்கே 10 7 கூட்டிடுறோம், இங்கே 7 7 கூட்டிடுறோம். 17 × 7ன்னா என்ன அர்த்தம்? கௌசிக்கு 7 17 தடவை கூட்டுறோன்னு அர்த்தம். கரெக்டா? சரி என்ன பண்ணிட்டோம்? 10 7 கூட்டுறது ஈஸி. 70.
எந்த நம்பர் கூடயும் பக்கத்தில் ஒரு சைபர் ஆட் பண்ணினா 10ஓட மல்டிப்ளிகேஷன். கரெக்டாக? அந்த நம்பரை 10 தடவை கூட்டின மாதிரி இருக்கும். கரெக்டா? புரியுதாடா? ஸோ 10 பிரிச்சுட்டா இன்னொரு 7 பிரிச்சாச்சு. 7 7 எவ்வளவு? இப்போ அதுலேயும் கஷ்டப்படாத, கஷ்டம்லாம் படாதீங்க. 70 கூட இதில் 49 உள்ள 30 பிரித்து அது கூட ஆட் பண்ணிடு. 70 என்ன ஆயிரும்? ஏய், நான் சொல்கிறத நீ பதில் சொல்கிறா. நல்லா பாரு, பிரித்து எழுது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் ஈஸியாகிடும். 70 கூட இதுலேருந்து எவ்வளோ சேர்த்தினா 100 ஆகும்? 30. டேய் தர்ஷன் கவனி, மிச்சம் இதில் எத்தனை இருக்குது? 19. அப்போ எவ்வளவு? இந்த 109 129 அதெல்லாம் வராது. கரெக்டாக பிரித்து பண்ணினா. நீ மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தப்பு நடக்கும், மறந்து போயிடும், எல்லாமே நடக்கும். கான்செப்டை புரிஞ்சிட்டினாக்கா எங்கேயுமே தப்பு நடக்காமல் கரெக்டாக பண்ணிடலாம். அதுவும் உங்கள் வயசுக்கெலாம் இதுதான் மல்டிப்ளிகேஷன், இது எப்படிலாம் பண்ணலான்னு அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணேன்னு வச்சுக்கோ, அது டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். வேகமாக கால்குலேட் பண்ணும். இதுக்கு பேர் தான் அபாக்கஸ்ம்பாங்க. சைனா கணிதம். வேத கணிதம்னு ஒன்று இல்லவே இல்லை. வேதத்தில் கணிதமே கிடையாது, அதை விட்டுருங்க. சரியா? இதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் புரிஞ்சுன்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேவா? சரி, என்னடா பார்த்தோம்? கூட்டல், கழித்தல், பெருக்கல். மெயினாக பெருக்கல்னா என்னன்னு பார்த்தோம்? ஒரு தலை, ஒரு டைமென்ஷன். என்ன பண்ணுவாங்க? இப்போ தான் சொல்லி கொடுத்தேன், திரும்ப நீ பழைய மாரி தப்பாக சொல்கிற. ஒரு எண்ணை ஒரு குறிப்பிட்ட தடவை கூட்டுறது. இப்போ 17 × 7 என்ன அர்த்தம்? 7 17 தடவை கூட்டுறோம். சரியா? அல்லது 7 தடவை கூட்டுறோம். புரிஞ்சுதா? அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போ நான் சொல்லி கொடுத்தது ஈஸி. அப்போ நீ என்ன பண்ணலாம்? மேலேருந்து கீழே வரைக்கும் 20 வாய்ப்பாடு எழுதலாம். ஹரிசாண்டலாக 20 வாய்ப்பாடு எழுத முடியும். நாள் 1லேருந்து 10 வரைக்கும் தெரிஞ்சுட்டு தான் போகணும். சரியா? பார்க்கலாமா? நாளைக்கு வந்தோடனே இது ஒர்க் அவுட் கொடுத்துட்டு தான் எடுத்துகிட்டு போவேன். ஏதாவது யோசிச்சு பாரு, போயிட்டு என்னன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்பர் 1. இந்த பெருக்களோட தலைகீழ் தான் என்ன சார் அப்படின்னா வகுத்தல், டிவிஷன். கூட்டலோட தலைகீழ் எது? கழித்தலோட தலைகீழ் கூட்டல். அது மாதிரி பெருக்கல் இருக்கு இல்லையா, பெருக்கலோட தலைகீழ் தான் வகுத்தல். வகுத்தலோட தலைகீழ் என்ன? பெருக்கல். அது எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். நிறையா மேஜிக்லாம் பண்ணலாம். நீ ஒரு நம்பரை நினச்சிக்குவ, அதை நான் என்னால் சொல்ல முடியும். மேஜிக்லாம் பார்ப்போம். இன்றைக்கி இல்லை, டைம் இல்லை. இன்றைக்கி 8 மணி ஆச்சு. தெரியுமா? பார்ப்போம். எப்படி ஆட் பண்ணுவியா? சரி, நாளைக்கு வந்து அந்த மேஜிக் என்னைய வச்சு செஞ்சு காட்டு. சரியா? பார்ப்போம். குட்.